ஆளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமானுடைய காது செவிக்கு போகும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே எப்படி அனைவருக்குமே இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. 1, அந்தஸ்து இல்லாத மனிதனே கிடையாது. 2, தொழிலும் ஆசையும் 2ம் பார்க்கிறாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கொடுக்க போகுது. எப்படி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரை சூப்பரா உட்கார்ந்து இருக்காரு. இது 1 யோகம். அடுத்து நீசமான சுக்கிரன், எல்லாருமே நீசன் சொல்லுவாங்க. இது இங்க நீசமான வேலை செய்யாது. வக்ரசனி பார்வையில இந்த சுக்கிரன் கால சக்கரத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார். கால சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த 2 பார்வை எப்படி பாருங்க, பணம், பொருள், ஆசை, லாபம் எல்லாமே ஒண்ணு கூடி வருது. இது 12 ராசிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன் சுக்கிர புத்தி, சுக்கிர தசை, சனி புத்தி, சனி தசை வந்தா ஏன் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறாங்க? நமக்கு எதுவும் யோகம் வராதா? அப்படிப்பட்ட யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில யாருடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க. அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசி தான் ரிஷபராசி. எப்படி எப்போதுமே சரி, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் ரிஷபராசி மட்டும்தாங்க. இவங்க பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் ரிஷபராசி பொறுத்தவரை சூப்பரா இருக்குங்க. நல்ல கற்பனையான குணம், எல்லா கலைகளுமே டக்குன்னு கத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமான குணம் நீங்க ரிஷபராசின்னு சொல்லலாம். நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்க ரிஷபத்தை பொறுத்தவரை. கடுமையான உழைப்பாளிகள் யாருன்னா ரிஷபம் மட்டும்தான். ஏன்னா இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. பணம், பொருள், நகை, குடும்பம், இன்கம், வீண் செலவு, வீண் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நல்லா தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பாருங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை சூப்பரா. உங்கள்கிட்ட பிடிச்சதே உங்களுடைய கற்பனை தான். நீங்க ஒரு வேலையை கொடுத்து பாருங்க, அதை முன்னாடியே திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க ரிஷபராசிக்காரன். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, உங்க ராசி அதிபதி பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ரிஷபராசியில பிறந்தவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க கடைசி முடிய வீடியோ பார்க்கணும். உங்க நட்சத்திரத்துக்கும் என்னென்ன யோகம் இருக்கு இதுல தெளிவா நான் கொடுக்குறேன். எப்படி நீசமான சுக்கிரன், வக்ரமான சனி பார்வை, சனி பகவான குரு பார்வை, இது எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இது. நல்லா பாருங்க. உங்க ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். இப்ப சுக்கிர பயிற்சியை பாருங்க, உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான் சொல்லணும். 1க்கும் 6க்கும் உடையவர். எப்படி உங்களுக்கு எவ்வளவு கடன் வரும் கண்டுபிடினா சுக்கிர பகவானை தான் பார்க்கணும். சரி, நான் சொல்றது ராசி அடிப்படையில. விதி ஜாதக பிரகாரம் உங்க லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கணும். அதனால நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பாருன்னு சொல்றேன். ஜாதகத்தை பார்த்தா அது உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோ புரியும். எப்படி லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கணும், அதே மாதிரி ராசிலிருந்து 6ஆம் இடத்தை 2ஐயும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே காட்டுறது சுக்கிர பகவான் தான். பாருங்க, ராசிக்கும் அவர் தான், எதிரிக்கும் அவர் தான், பகைக்கும் அவர் தான், நிறைய விஷயத்துக்கு அவர். அப்ப ஜாதகத்தை எப்படி இருக்கணும்? சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கணும் ரிஷப ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு தெரியுமா? பஞ்சமஸ்தானத்துல. எப்படி 5ஆம் பாகவத்துல 6ஆம் வீட்டு அதிபதி. எப்படி எதிரி, பகை, பிரச்சனைக்குள்ள அதிபதி 5ஆம் பாவத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துல இருந்து சூப்பரா உட்கார்ந்து இருக்கிறார். திரிகோண ஸ்தானத்துல இந்த சுக்கிரன், திரிகோண சுக்கிரன் என்ன வேலையை செய்ய போறார் இப்படிதான் உங்களுக்கு சொல்லணும். எப்படி திரிகோணங்கிறது ஒரு மனிதருக்கு 1, 5, 9ல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் செய்யணும். ஆனா ஜாதகத்துல அது நல்லா இருக்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய இது உடல், உங்களுடைய உடம்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். உயிருங்கிறது எங்க இருக்கு? உங்க ஜாதகத்துல இருக்கு. அப்ப உயிரை பார்த்து இந்த உடல்ல மேட்ச் பண்ணுங்க, மாறாது. ஏன்னா 5ஆம் இடத்த சுக்கிரன் நேரா 11ஆம் இடத்தை பாக்குறேன். இதுக்கு முன்னாடி கேதுவுடைய பிடியில அவர் இருந்தார் 1 மாசம். எப்படி கேதுவுடைய பிடியில 4ஆம் இடத்துல இருந்தார். மனக்குழப்பம், தடுமாற்றம் இருந்துச்சா?
அம்மா அப்பா வீடு வண்டி வாகனம் செலவு இருந்துச்சா? குழந்தைகளுக்கு செலவு வந்துச்சா? குழந்தைகளுக்கு உடம்பு ரீதியா அடிபட்டுச்சா? மருத்துவ செலவா, விரைய செலவா, ஏதாச்சும் பண்ணீங்களா? தாத்தா சொத்து அப்பா சொத்து பூர்வீக சொத்துல ஒரு வழக்கு போகுதா? அந்த வழக்கு நிலுவையில் நிக்குதா? வேலை கிடைச்சிச்சா? வேலையை விட்டுட்டீங்களா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் தள்ளி போகுதா? இதை கேட்டுக்குங்க. இங்க ரிஷபராசில எத்தனை பேர் பிறந்தாலும் சரி இதை கேளுங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வேலை, உத்தியோகம், வருமானம், பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, மருத்துவ செலவு உடல் ரீதியா பண்ணாங்க, இல்ல வண்டி வானது வீண் செலவு பண்ணாங்க. எத்தனை பேர் மட்டும் கேளுங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை சொல்லுவாங்க அடுக்கு ஆமா இருந்துச்சு, என்னுடைய சிந்தனைக்கு என்கிட்ட இல்லை அப்படிமா. கேது அப்படியே மறைச்சுவார். தன்னை மறந்து ஒரு குழப்பத்துல வச்சு எதுவுமே ஸ்டெடியான ஒரு மைண்டை கொடுக்காம ஒரு மனக்குழப்பத்தை ரெட்ட மனசா வச்சு பண்ணிப்பாரு. கொஞ்சம் கோவத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். நிறைய ஒரு உடல் ரீதியா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் ரீதியா காட்டுவார். நீங்க கேட்டு பாருங்க, ரிஷபராசி சொல்லுவாங்க. இதை நம்ம ஏன் சொல்றோம்னா நமக்கு நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசிக்காக தான். இன்னமும் திரும்பவும் சொல்றேன், உங்க ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு நான் பலன் எடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல யோகம் இருக்கு. எனக்கு என்ன ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நிறைய விஷயம் இப்ப நல்லது இந்த சுக்கிர பயிற்சி நிறைய பேருக்கு யோகத்தை கொடுக்கும். ஒண்ணு இல்ல 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல லாட்ரி அடிக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். ரிஷபராசிக்கு லாட்ரி அடிக்க போகுது ராஜா. எனக்கு எடுத்தவன லாட்ரிங்கிறீங்க. அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. ஆனா இங்க சனி பவன் நல்லா இருக்கணும். ஏன்னா 11ல சனி உட்காந்துருக்காரு. இதனால வரைக்கும் அவர் பாருங்க லாப வருமான அதிபதியில போனார். அங்கே வருமானத்தை அவர் கொடுக்கல. ஒரு மாசமா கடன்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை நேரம் கேட்டு பாருங்க. காசு போன இடம் தெரிய மாட்டேது. இட பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, மனக்குழப்பம் மனதருமாற்றம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. 2ஆம் வீட்டு எப்படி புதன் வக்கரத்துல இருந்தார். ஜூலை 23 தான் வக்கர நிவர்த்தி ஆனார். அதுக்கு முன்னாடி எல்லாமே இங்க பலவீனம் தான். ஒரு மாசம் 1.5 மாசம் உங்களுக்கு புளிஞ்சு எடுத்துட்டாரு வருமானத்தையும் பொருளாதாரத்தையும். இப்ப கொடுப்பாரு பாருங்க வருமானத்தை. புதன் வக்கர நிவர்த்தியாகி சிவராஜ யோகத்தோட சேர்ந்து சூரியன் புதன் குரு எல்லாமே சேர்ந்து இருப்பதால் நீங்க எடுத்த முயற்சி வருமான பொருளாதாரம் எந்த ஒரு தடை இல்லாம இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பார்த்தா லாபம் வருமா வராதுங்க. யாருடைய குருவுடைய வீட்டை பாக்குறாரா? அந்த குரு உங்களுக்கு எங்க இருக்கா தெரியுமா? 3ஆம் இடத்துல வெற்றியில போய் உட்காந்துருக்காரு. அந்த குருவும் நேரம் 11ஆம் இடத்தை பாக்குறாரு. நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க தான் அதுக்கான முயற்சி பண்ணணும். வருமான பொருளாதாரம் இன்க்ரீஸ் பண்றது நீங்க தான் முயற்சி பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்ம ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய அமைப்பு இருக்கு, எந்த தசாபதி இருக்கு, எந்த கிரகம் நமக்கு தடுக்குது லாபத்தை, அதுக்கான பரிகாரத்தை பண்ணி தூக்கி வச்சு யோகத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப லாபம் வருமான பொருளாதார இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பண பொருள் செம்மையா இருக்கு. நான் எந்த ஒரு தடங்கும் சொல்ல மாட்டேன். உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்து எந்த சொத்தா இருக்கணும் பிரச்சனை தீர்வு நான் சொல்லுவேன். பூர்வீக சொத்து கிடைக்க போகுன்னு சொல்லுவேன். குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு அந்த இந்த அளவுக்கு கிரக அமைப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லவே மாட்டேன். 5ஆம் இடத்துல அந்த கிரகம் நல்லா இருக்குங்க. சனி சுக்கிரன் நட்பு கிரகம் பாக்குதுங்க. அங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கணும். வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்களா, வெளியூர்ல வேலை பார்க்கலாம், கண்டிப்பா இப்ப வேலை கிடைக்குங்க. அரசாங்க வேலைக்கு நீங்க எக்ஸாம் எழுதி பாருங்க. நான் டேட்டு போட்டு சொல்றேன். உங்க அம்மா அப்பா வேலையோ இல்ல யாராச்சும் உங்க தெரிஞ்சவங்களோ வேலை வரும் பாருங்க. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 16 கண்டிப்பா கிடைக்கும். தூரத்துல கிடைக்கும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆகஸ்ட் மாசம் 11 கிடைக்கும். ஏன் உங்க ராசி அதிபதி சூரியனுடைய சாரத்துல போறாரு. அரசாங்க காசு வருமானம் ஆகஸ்ட் 11 கண்டிப்பா வரணும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் மத்திய அரசாங்கம் வரும். ஃபர்ஸ்ட் இந்த மாநில அரசாங்கம் வரும். அதெல்லாம் மத்திய அரசாங்கம் அடுத்து வரும். நீங்க 2 வேலைக்கு முயற்சி பண்ணணும். மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணணும், மாநில அரசாங்கம் 2 அரசாங்கம் நீங்க மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கும். இப்ப வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, எப்ப வாங்கணும்? ஆகஸ்ட் 16 அப்புறம் நீங்க கட்ட ஆரம்பிச்சுன்னா அது சல்லுன்னு ஏறுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா சித்திரத்துல போறாரு. எப்ப கரெக்டா ஆகஸ்ட் 23 ஆகஸ்ட் 16 அப்புறம் நீங்க வீடு இடம் பூமி கட்டிதாங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. திருமணத்தை பத்தி கவலை. கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கு. நிறைய திருமணம் முடிஞ்சிடும். காதல் திருமணம் 2வது ரெண்டுமே நடக்கும் சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லுவோம். அதுக்கான ஆப்ஷன் சூப்பரா இருக்கு. என்னால கெட்டது சொல்ல முடியல. ரிஷபராசியை பொறுத்தவரை அங்க சுக்கிரபகவான் நீசத்துல இருக்கா. நீ வீடு கொடுத்த அதிபதி எல்லாமே சூப்பரா குருட சேர்ந்து உச்சத்துல உட்காந்துருக்கு. இங்க கெட்டதே சொல்லவே கூடாது. ஆக்சுவலா சொல்லவே கூடாது. நல்லா பாருங்க, ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம விருந்தாடியா போறோம். அந்த வீடு நல்லா இருந்தா அங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா உங்களை மதிப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா விஷயம் அவங்க ஹெல்ப் பண்றாங்க. என்ன பண்ணுவீங்க? அவங்கள தப்பா நினைக்க முடியுமா? நினைக்க முடியாதுல்ல. அந்த அளவுக்கு வீடு கொடுத்த அதிபதி பலமா உட்காந்துருக்கு. சிவராஜ யோகத்திலையும் புதாதித்ய யோகத்திலும் இவ்வளவு யோகம் இருக்கு. நீங்க எல்லாமே ஜாதகத்தை பாருங்க. இப்ப பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம். வேலை கொடுத்துருவாரு பாருங்க. சூப்பர் வேலையா வரும். வெளிநாடு வேலை, வெளியூர் வேலை, அந்த வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. கம்ப்யூட்டர் துறை நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குங்க. டீச்சிங் துறை நல்லா இருக்குங்க. உணவு சார்ந்த துறை நல்லா இருக்குங்க. நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்குங்க. இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்குங்க. இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் இப்போ பக்காவா இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு யோகமா இருக்கு. இது நீங்க எடுக்கக்கூடிய விதம் தான் இருக்கு. உங்க ஜாதகத்துல பார்த்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிச்சா சூப்பரா ஜெயிக்கலாம். தொழில் புதுசா ஆரம்பிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. தொழில் ஸ்தான அதிபதி யாரு பாக்குற? சனிபவன் பாக்குறாரு. ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்க கூடாதா? நல்லா பாருங்க. தொழில் ஸ்தான அதிபதி நீங்க பாக்குறீங்க. அப்ப உங்க மனசுல என்ன ஓடும்? தொழில் பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், லாபத்தை பார்க்கணும், வருமானம் பார்க்கணும், என்னதான் மனசுக்குள்ள ஓடும். இப்ப கொடுப்பாரு தொழில் தேடி, கவலைப்படாதீங்க.
என்ன சுக்கிரன் நீசமா இருக்காரு, உங்க ஜாதகம் நீசமாக கூடாது. ஆயிருந்தா இப்ப உடம்பு உபாதை வந்துடும், செலவை கொடுத்துருவார், அதனால பாத்துக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. மற்றபடி பாருங்க, இப்ப இன்னும் சொல்றேன், இந்த கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது, நல்ல காரியத்தை பண்ணுங்க. இதான் இந்த ஆகஸ்ட் மாசம் நீங்க செய்யக்கூடிய வேலை, இந்த சுக்கிர பேச்சில. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? இன்னும் சொல்ல மாட்டேன், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளுக்கு கவலைப்படாதீங்க, படிப்புகளையும் சூப்பரா இருக்கும். அதோட முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, கை கட்டி நிற்க மாட்டாங்க, யார்கிட்டையுமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. நல்ல ஒரு கேரக்டர். குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி சிந்திப்பாங்க. தன்னுடைய குடும்பம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, இது மாதிரி நிறைய ஆசை இருக்கு. இப்ப கொடுக்குறாரு பாருங்க யோகத்தை. கார்த்திகை பிறந்தவங்க கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 16 அப்புறம் வீடு, இடம், பூமி வாங்க போறீங்க, கட்ட போறீங்க, வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க. நீங்க உங்களை மதிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு யோகம் தேடி வருது. ஆன்மீகம் சூப்பரா இருக்கும். இடம், வண்டி, வாகனம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய எல்லாமே ஆகஸ்ட் 16 அப்புறம் வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே நீங்க பண்ணுங்க. அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்ச தர்மம் உங்களை காப்பாற்றும். கார்த்திகை. அடுத்து ரோகிணி. அன்பு பாசத்துக்கு மட்டும்தான் அவங்க அடிபணிச்சு போவாங்க. அன்பை கொட்டுனா எல்லாத்தையும் அள்ளி வாங்கிக்க. பாசத்தை காட்டி ஏமாத்து ரோகிணி பிறந்தவங்க. நான் இப்படிதான் சொல்லுவேன், பாசத்தை காட்டி ஏமாத்திட்டு போயிரு. உனக்கு என்ன காரியமோ பாசத்தை காட்டு, எல்லாத்தையும் ஏமாத்துவாங்க. அன்புக்கு அடிபணிச்சு போகக்கூடிய ஒரே நட்சத்திரம் ரோகிணி மட்டும்தான். இப்ப கொடுப்பாரு பாருங்க யோகத்தை. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், படிப்பு, கல்வி எல்லாத்துலையும் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். நிறைய ஒரு மருத்துவ செலவு வரிசைகள் நிறைய பண்ணிருப்பீங்க. இனிமேல் பண்ண மாட்டீங்க. பெருங்கொண்ட பணம் வரும். நகையோ, பொருளோ, இடமோ, பூமி, ஏதோ ஒரு விஷயம் மூலமா ஒரு காசு பணம் உண்டு. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. உத்தியோகம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே இருக்கும். படிப்பு நல்லா இருக்கும். எல்லாத்துலையும் ஜெயிக்க போறீங்க. கணவனுடைய ஒற்றுமை சூப்பரா இருக்கும். அடுத்து மிருகசீரிடம். தைரியத்துக்கு பிறந்தவங்க ஒரே நட்சத்திரம் மிருகசீரிடம் தான். உடம்புல எவ்வளவு பெயின் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி மிருகசீரிடத்துல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த நட்சத்திரம் கிடையாது. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு இனிமேதான் நல்லதே நடக்குது. ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள், கணவன், மனைவி, ஒற்றுமை, தடை, தாமதம், பொருளாதார இன்கம் எல்லாமே தரங்களை பார்த்தது யாருன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மிருகசீரிடத்தை சொல்லுவாங்க. ஆமா, எத்தனை இடத்துல வேலை மாறாங்க கேட்டு பாருங்க, எத்தனை இடத்துல தொழில் மாறாங்க கேட்டு பாருங்க. ரொம்ப தரங்களை பார்த்து ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மிருகசீரிடம் தான். நிறைய பேருக்கு இப்ப சூப்பர் அமைப்பு இருக்கு. மிருகசீரிடத்தை பாருங்க, எல்லா இடத்த காரியங்களும் வெற்றியா மாறுது. வருமானம் நல்லா இருக்குங்க, பொருளாதாரம் நல்லா இருக்குங்க, வேலை நல்லா இருக்குங்க, வெளியூர் யோகம் நல்லா இருக்குங்க, வெளிநாடு யோகம் இருக்குங்க, படிப்புகள் நல்லா இருக்குங்க, தொழில் ரீதியா நல்லா இருக்குங்க. இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு. மிருகசீரிடத்துல பார்த்ததுக்கு நல்ல ஒரு லக் இருக்கு. பார்த்து நீங்க தைரியம் இறங்கி உங்க போய் வெற்றி நிச்சயமா இருக்கு. ஆகஸ்ட் 30 உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும் இந்த சுக்கிர பேச்சில பார்த்து. ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு. இப்ப வருமான, இடமா, பூமியா நிறைய சுக்க செலவா பண்ணிக்கங்க. நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷப ராசியை பொறுத்தவரை தடைகளை தாண்டி வெற்றி பெறும் பயிற்சியாகவே அமைகிறது.